நகரத்துல இருந்து தூரமா இருந்த ஒரு காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் சொந்தமா உணவு தேடி சாப்பிட்டதா சரித்திரமே இல்ல. எப்பவுமே அவங்க அடுத்தவங்களை ஏமாத்தி சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடி சாப்பிடுவாங்க. இப்ப கூட காங்கள் 2 பேரும் ரீட்டா கிளியோட கூட்டுல இருந்த கொய்யா பழத்தை திருடிதான் சாப்பிடுறாங்க. காலுஜி, வயிறு நிரம்பிடுச்சு. வாங்க இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்புவோம். ரீட்டா இப்ப வந்துடுச்சுன்னா கூட்டுல கொய்யாப்பழம் இல்லாதத பார்த்துட்டு ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடும். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு அங்கிருந்து தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. இதே காட்டுல இன்னொரு வீட்டுல சோனா குருவியும் அந்த பொண்ணு பியூட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. பியூட்டி ரொம்ப நாளா தன்னோட அம்மா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா சோனா குருவி இது வரைக்கும் வாங்கியே கொடுக்கல. அம்மா, இது வரைக்கும் நானும் உங்ககிட்ட எத்தனையோ தடவை ஐஸ்கிரீம் கேட்டிருக்கேன். அப்பெல்லாம் நீங்க வெயில் காலம் வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப வெயில் காலமும் வந்துருச்சு. இனிமே நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. எனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தே ஆகணும். பியூட்டி, நான் இன்னைக்கு உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறது இல்ல. அதுக்கு பதிலா நம்ம வீட்லயே ஐஸ்கிரீம் தயார் பண்ண போறேன். அம்மா அம்மா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் தயார் பண்ண தெரியுமா? இங்க பாரு பியூட்டி, ஐஸ்கிரீம் இல்ல, நம்ம நினைச்சா எது வேணாலும் தயார் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூடியூப்பை பார்த்தா போதும். ஐஸ்கிரீம் தயார் பண்ற ரெசிபிய நான் நேத்தே யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பிறகு வீட்டுல இருந்து கிளம்பின சோனா குருவி ஒரு மாமரத்துல இருந்து கொஞ்சம் மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிச்சு. அப்புறம் ஒரு மல்லிகை கடைக்கு போன சோனா குருவி கொஞ்சம் சர்க்கரைய வாங்கிச்சு. பிறகு பாலுக்காக அந்த காட்டுக்குள்ள சோனா குருவி ரொம்ப தூரம் அலைஞ்சு தெரிஞ்சுச்சு. இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பசு ஒண்ணு மேயறத பார்த்தது. உடனே சோனா குருவி அதுகிட்ட போச்சு. பசுவே, என்னுடைய குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்படுது. ஆனா அதை தயார் பண்றதுக்காக எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்படுது. அந்த பாலை நீ எனக்கு கொடுத்து உதவ முடியுமா? குருவியே, அடுத்தவங்க என்னால சந்தோஷப்படுறாங்கன்னா நான் என்கிட்ட உள்ளது எதா இருந்தாலும் கொடுப்பேன். நீ தாராளமா என்கிட்ட இருந்து பாலை எடுத்துக்கிட்டு போகலாம். பிறகு சோனா குருவி தாங்கிட்ட இருந்த சின்ன வாளியில அந்த பசு கிட்ட இருந்து பால் கறந்து எடுத்துக்கிச்சு. இப்படி ஐஸ்கிரீம் தயார் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளையும் சேகரிச்ச சோனா குருவி சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, சோனா குருவி இன்னைக்கு அதோட வீட்டுல ஐஸ்கிரீம் தயார் பண்ணுது. கோரி, இது எப்படி உனக்கு தெரியும்? சோனா குருவி வீட்டு ஜன்னல் வழியா எட்டி பாத்தியா? காலுஜி, நான் ஒண்ணு அந்த மாதிரி கேவலமானவ கிடையாது. பறந்து வர்றப்ப சாதாரணமா ஜன்னலை பார்த்தேன். அப்ப வீட்டுக்குள்ள சோனா குருவியும் பியூட்டியும் சேர்ந்து ஐஸ்கிரீம் தயார் பண்றது தெரிஞ்சுது. அது சரி, அவங்க சாப்பிட அவங்க தயார் பண்றாங்க, அதனால நமக்கு என்ன வந்தது? இல்ல காலுஜி, அவங்க சாப்பிட்றதுக்காக அந்த ஐஸ்கிரீமை தயார் பண்ணல. நாம சாப்பிட்றதுக்காக தான் அந்த ஐஸ்கிரீமை அவங்க தயார் பண்றாங்க. இப்படி சொன்ன கோரிக்காக பிறகு காலுக்காக தயாரிச்சுக்கிட்டு போய் சோனா குருவி வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மரத்துல உட்கார்ந்தது. பியூட்டி, நாம இப்ப ஐஸ்கிரீம் தயார் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. அது நல்லா ஃப்ரீஸ் ஆகுறதுக்குள்ள நம்ம நதிக்கரைக்கு போய் குளிச்சுட்டு வந்துருவோம். அம்மா அம்மா, நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் குளிக்க போவேன். பியூட்டி, இது ரொம்ப கெட்ட பழக்கம். வா, நம்ம குளிச்சுட்டு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நம்ம போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ள ஐஸ்கிரீம் எங்கேயும் ஓடி போகாது, இங்கேதான் இருக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை கூட்டுக்கிட்டு குளிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. காலுஜி, லைன் கிளியர் ஆயிடுச்சு. வாங்க நாம சோனா குருவி வீட்டுக்குள்ள போவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் திருட்டுத்தனமா சோனா குருவியோட வீட்டுக்குள்ள போனாங்க. இப்படி போனதும் கோரிக்காக ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருந்த ஐஸ்கிரீம் எடுத்துருச்சு. பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாங்க. கோரி, நாம எல்லா ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டது தப்புன்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாம். காலுஜி, ரொம்ப கவலைப்படாதீங்க. கீழே சிந்தி கிடக்குற ஐஸ்கிரீமை அவங்க வந்து சாப்பிடுவாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அவசர அவசரமா சோனா குருவி வீட்டுக்கிட்ட கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. குளிச்சது போதும். நான் எவ்வளவு சீக்கிரமா குளிச்சிட்டு வந்தேன். நீங்க ஏன் இவ்வளவு லேட் பண்றீங்க? பியூட்டி இப்படி சத்தம் போட்ட உடனே சோனாவும் குளிச்சுட்டு கரைக்கு வந்தது. அம்மா, ஐஸ்கிரீம் இப்ப நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கும் இல்ல? ஆமா, இந்நேரம் ஐஸ்கிரீம் பக்காவா தயாராயிருக்கும். நம்ம வீட்டுக்கு போன உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இதுக்கப்புறம் நீ காத்திருக்க தேவையில்லை. இப்படி பேசிக்கிட்டே சோனா குருவியும் பியூட்டியும் தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போனாங்க. அம்மா, என்ன இது? கிண்ணத்துல வச்ச ஐஸ்கிரீம் காணும். யாரோ வந்து எல்லா ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க.
நான் என்னோட பொண்ணுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை தயார் பண்ணினேன். என் பொண்ணை ஏமாத்துனவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிப்பாங்க. அம்மா, திருடுறது தப்பு தானே? இந்த தப்பை செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிக்கணும். அதை நான் என் கண்ணால பார்க்கணும். காலுஜி, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டதால என்னோட பல்லெல்லாம் கூசுது. அதுக்கு தான் ஐஸ்கிரீமை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுன்னு அப்பவே சொன்னேன். நீ கேட்டாதானே? மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. பிறகு மறுநாள் சோனா குருவி மறுபடியும் மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. அப்ப வழியில சோனா குருவியை பார்த்த கோரிக்காவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா சோனா, இந்த மாம்பழத்தை யாருக்காக எடுத்துக்கிட்டு போற? இதை நான் என்னோட பொண்ணு பியூட்டிக்காக எடுத்துட்டு போறேன். இன்னைக்கு அவளுக்கு கூலிங்கான மேங்கோ ஷேக் செஞ்சு கொடுக்க போறேன். மேங்கோ ஷேக்கா? மேங்கோ ஷேக் தயார் பண்ண பால் வேணுமே. உங்க வீட்ல பால் இருக்கா? பாலெல்லாம் நான் நேத்தே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்படி சொன்ன சோனா குருவி தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு கோரிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு அவசர அவசரமா பறந்து போச்சு. கோரிக்காக தன்னோட வீட்டுக்கு போறப்ப காலுக்காக தானியங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. காலுஜி, இந்த காஞ்ச தானியங்களை சாப்பிடாதீங்க. சோனா குருவி இன்னைக்கு மேங்கோ ஷேக் தயார் பண்ண போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு மேங்கோ ஷேக் பார்ட்டி இருக்கு. என்னது, மேங்கோ ஷேக்கா? மேங்கோ ஷேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சொன்ன காலுக்காகவும் அந்த தானியங்களை தூக்கி எறிஞ்சது. வீட்டுக்கு போன சோனா குருவி மாம்பழங்களை வெட்டி பிறகு மேங்கோ ஷேக் தயார் பண்ண ஆரம்பிச்சது. அம்மா, இந்த மேங்கோ ஷேக் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறம் தானே குடிக்கணும். ஆமா பியூட்டி, இதை கூலிங்கா குடிச்சாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு மிக்சியில இருந்த மேங்கோ ஷேக்கை ஒரு ஜக்ல மாத்தி அப்புறம் பியூட்டி கிட்ட கொடுத்தது. இந்தா பியூட்டி, இந்த ஜாரை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடு. இந்த மேங்கோ ஷேக்கை வைக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜு கதவு திறந்த பியூட்டிக்கு ஷாக் அடிச்சது. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, அம்மா என்ன காப்பாத்துங்க. பிறகு அங்க வந்த சோனா குருவி ஒரு மரக்குச்சி எடுத்து பியூட்டிய வேற பக்கமா தள்ளி விட்டுச்சு. அம்மா அம்மா, நம்ம ஃப்ரிட்ஜ் என்னம்மா இப்படி திடீர்னு ஷாக் அடிக்குது? ஒன்னும் இல்ல பியூட்டி, ஏதோ ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ வீட்டுல இரு, நான் போய் மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு வரேன். அம்மா, எனக்கு இந்த ஃப்ரிட்ஜை பார்த்தாலே பயமா இருக்கு. நானும் உங்க கூட வரேன். பிறகு சோனா குருவி பியூட்டியை கூட்டுக்கிட்டு ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கை பார்க்க பறந்து போச்சு. இவங்க 2 பேரும் இப்படி பறந்து போறத காலுக்காகவும் குறிக்காகவும் அவங்களோட வீட்டு வாசல்ல இருந்து பார்த்துட்டாங்க. பிறகு காங்கள் 2 பேரும் சோனா குருவி வீட்டுக்கு பறந்து போனாங்க. புறாண்ணா, எங்க வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜு கதவுல ஷாக் அடிக்குது. பியூட்டி இன்னைக்கு உயிர் பிழைச்சதே பெரிய விஷயம். சீக்கிரமா வந்து அதை சரி பண்ணுங்க. இதோ இப்பவே வரேன். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் உடனே சரி பண்ணியாகணும். இதே சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. கோரி, இன்னைக்கு சோனா குருவி மில்க் ஷேக்கை ஃப்ரிட்ஜில் வைக்கல போல இருக்கு. வா, நாம இதை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். இல்ல காலுஜி, மில்க் ஷேக்க கூலிங்கா குடிச்சாதான் நல்லா இருக்கும். நீங்க வெளியில உள்ளத குடிங்க, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ளத குடிக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காக ஃப்ரிட்ஜு கதவை திறக்க முயற்சி பண்ணுச்சு. காலுஜி, காலுஜி, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, எனக்கு ஷாக் அடிக்குது. என்னது, ஷாக் அடிக்குதா? கோரி, இப்ப நான் உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணா நானும் கரண்ட்ல மாட்டிப்பேன். ஆனா ஃப்ரிட்ஜோட கதவுல கைய வச்ச கோரிக்காகவும் கரண்ட் ஷாக் அடிச்சு துடிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த சமயத்துலதான் புறா, சோனா குருவி, பியூட்டி இவங்க 3 பேரும் சோனா குருவி வீட்டுக்குள்ள வந்தாங்க. காகங்களே, நீங்க என் வீட்டுக்குள்ள என்ன பண்றீங்க? காப்பாத்துங்க, என்னோட மனைவியை காப்பாத்துங்க. உடனே அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட புறா சுவிட்சை ஆஃப் பண்ணி கோரியோட உயிரை காப்பாத்துச்சு. பிறகு தூரமா போய் விழுந்த கோரிக்காகத்தோட அழகு தரையில பட்டு சுத்தமா உடைஞ்சு போச்சு. காகங்களே, நீங்க இப்ப என் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தா நேத்து ஐஸ்கிரீமையும் நீங்க தான் திருடி தின்னிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோனா, எங்களை மன்னிச்சிடு. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். இப்ப நான் என்னோட மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு அனுமதி கொடு. காப்பாத்துங்க. இதுக்கப்புறம் நான் எப்பவும் எந்த பொருளையும் திருட மாட்டேன். அதனால என்னை இப்ப காப்பாத்துங்க. காலண்ணா, சீக்கிரம் இவங்கள தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்க, அவங்க உயிரை காப்பாத்துங்க. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகத்தை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. இந்த காகங்கள் திருந்தவே மாட்டாங்க. தினமும் இதுக்கப்புறம் இந்த தப்ப செய்யவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் அதே தப்பதான் பண்றாங்க. இதை கேட்டுட்டு சோனா குருவி வீட்டையும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க.